இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் ஃபிஷ் பிரியாணி செய்ய போகிறேன். வாங்கப்பா. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் ஹீட் ஆனது ஒரு 100 ml அளவு ஆயில் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் போட்டு உடனே வந்து வெங்காயம் ஒரு 150 கிராம் அளவு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு இந்த காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவு வதங்கி வந்த பின்னாடி தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் அளவு 150 கிராம் தக்காளி சேர்த்து உடனே நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு ஒரு 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு போட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் லேசாக உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா வதங்கின பின்னாடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். வதங்கின பின்னாடி இப்போ வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு ஒரு பிடி அளவு புதினா போட்டு தேவையான அளவு காஷ்மீர் மிளகா போட்டிருக்கேன். நான் வீட்டிலே செஞ்ச கரம் மசாலா போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன இது இருக்கோ மிளகாத்தூள் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கலரி விட்டுட்டு ஃபிஷ்ஷு வந்து தனியாக வேக வச்சு முள் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். உரிச்சி வச்ச மீன் போட்டுக்கலாம். க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் முள் இல்லாமல். அது சேர்த்து ஒரு கிளறிட்டு நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன அரிசி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக பெப்பர் மேலே தூவிட்டு ஒரு கிளறிட்டு ஒரு 2 விசில் வந்து இறக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்தால் சுவையான மீன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.